மிதுன ராசி குரு பயிற்சி பலன்கள். அதாவது 12ஆம் வீட்டிலிருந்து வந்த குரு பகவான் வந்து ஜென்ம குருவாக மாறுகிறார். ஸ்தான பலன்படி பார்க்கும்போது குரு சில தொல்லைகளை கொடுக்கத்தான் செய்வார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு தெய்வங்களும், ஒவ்வொரு கிரகங்களும் நமக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்மளை இன்னும் மேம்படுத்துவதற்காக தான். அப்போ ஒரு பிரச்சனை கீழே வந்தா தான் மேலே ஏற முடியும். அந்த வகையில் வந்து இந்த மிதுன ராசிக்கு வரக்கூடிய குரு பகவானால் ஸ்தான பலனால் சில உடல் உபாதைகள், ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் இருந்தாலும் கூட அவர் பார்க்கின்ற பார்வை பலன்களால் முழு பயனை அடையக்கூடியது இந்த குரு பயிற்சியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது மிதுன ராசி தான். 5, 7, 9ஆம் வீடுகளை பார்க்கிறார். இப்போ 5ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் வந்து கிடைக்கக்கூடாத யோகங்கள்லாம் சிலதெல்லாம் வந்து இதெல்லாம் எனக்கு நடக்குமா, இந்த மாதிரி ப்ரமோஷன்லாம் எனக்கு கிடைக்குமா, சம்பள உயர்வுலாம் வருமா, வெளிநாட்டில் வந்து வேலை கிடைக்குமா, அதெல்லாம் நடக்கும். இந்த 7ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஏற்கனவே கணவன் மனைவி கல்யாணமாகி இன்றைக்கி பார்க்குறோம், நிறைய விவாகரத்து இருக்கக்கூடிய காலத்தில் தான் நம்மளாம் வாழறோம். தொட்டதுக்கெல்லாம் விவாகரத்து. இட்லி சின்னதாக இருக்குது, ஜோசை பெருசாக இருக்குது, விவாகரத்து. இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் பிரிஞ்சு இருக்கக்கூடிய கணவன் மனைவிகளை ஒன்றாக சேர்க்கக்கூடியது நேரம் தான் அவசியம். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் குரு பகவானுடைய க்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் என்கின்ற ஆலயம் வந்து தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது. நீங்கள் போய் ஒரு தடவை வழிபட்டுட்டு வர்றது நல்லது. அல்லது வியாழக்கிழமை தோறும் உங்களுக்கு பிடித்த குருமார்கள், அது ராகவேந்திர சுவாமியாக இருக்கலாம், ஆஞ்சநேய சுவாமியாக இருக்கலாம், அவர்களை வழிபடுவது மிகுந்த நல்ல பலனை தரும்.